நல்லா இருக்கியா மருமவுல? நல்லா இருக்கேன் தே, நீங்க எப்படி இருக்கீங்க? கிழவி எப்படி இருக்க? எனக்கு என்ன டீ, நல்லா தான் இருக்கேன். பேத்தியால பார்க்க வரும்போது சும்மா வெறும் கையோட தான் வருவியோ, ஒன்னும் வாங்கிட்டு வர மாட்டியோ? உன்னை பார்க்க வரதே பெருசு, இதுல ஏதாச்சும் வாங்கிட்டு வேற வரணுமோ? நீயும் தான் சும்மா இரேன்மாவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கானா, நீயும் இப்படி பேசிட்டு இருக்க. இது உட்காருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நான் ஒன்னும் வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறோம், நீ உட்காரு வா. காலேஜ்லாம் எப்படி போகுது மருமவுல? அது எப்படி? என் பேத்தியால படிப்புல ஃபர்ஸ்டாலாம் இருப்பா. அப்படியா? உன் பேத்தியானா படிப்புல ஃபர்ஸ்டா இருப்பாளோ? நீ எந்த ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்க சொல்லு? 8th கிளாஸ் ஃபெயிலு தானே நீ? கழுத வாயை பிடிச்சு கிழிச்சிருவேன். எங்க காலத்துல 8th கிளாஸ்ன்றது எவ்வளவு பெரிய படிப்பு தெரியுமா? ஏய் சொல்லி சமாளி பாட்டி. எங்கம்மா? அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, இப்ப வர நேரம் தான், வந்துருவாங்க. அங்க சமீர் அத்தா, நித்யா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்களையும் கூட்டு வந்திருக்கலாம்ல தே. அம்மா, என் பேத்தியாளுக்கு அத்தானை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். பாட்டி, நாங்கெல்லாம் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னது டெய்லி பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, நான் நித்யா சமீர் அத்தா எல்லாரும் டெய்லி வீடியோ கால் போட்டு பேசுவோம் தெரியுமா? ஓ, இதெல்லாம் வேற நடக்கும். என் பேரனுக்கு நீ பொண்டாட்டியா வரணும்னு ஆசை மட்டும் பற்றாத, சரியா? ஆமா, உங்க பேரன் பெரிய மன்மதராசா பாத்தீங்களா, அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இங்க தவம் இருக்கேன். ஏமா, என் மருமவளுக்கு என்ன குறைச்சல்? இப்ப வந்தா கூட நான் தங்க தட்டுல வச்சு தாங்குவேனே என் மருமவளை. இவளை நீதாம தாங்கணும். நித்யாவுக்கு காலேஜுமா, அதான் உன்னைய பார்க்க வரல. அவன் வேலைக்கு போயிட்டான், இன்னும் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். தெரியும் தே, ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்ட, கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதன்னைக்கு இன்னும் என் மகனுக்கு பாரமா இருந்துட்டு இருக்க. 2வதும் படிக்கணுமா என்ன? நீயும் தான் பாட்டி இந்த பூமிக்கு பாரமா இருக்க. உன்னை செத்து போன்னு நான் சொல்றேனா? உனக்கு உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் வாயி வாயி. எம்மா வா, எப்போ வந்த? இப்பதாம்ல வந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, எனக்கு என்ன குறைச்சல்? தங்கச்சிமா நல்லா இருக்கியா? மாப்பிள்ள பயில்வோ எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். பிள்ளைகள கூட்டு வந்திருக்கலாம்லாமா? எல்லாம் வேலை பிஸில அலையுதுவோனே. வந்தவங்களுக்கு ஏதாச்சும் குடுத்தியாமா? எதுக்குல? உன் மவ ஏதாச்சும் பண்ணி கொடுத்துட்டு நாங்க திருப்பி வராமலே போறதுக்கா? அம்மா என்னைய விட சூப்பரா பண்ணுவா. என்னது சுடுதண்ணி வைக்கிறதா? கிழவி, நீ சும்மா இரு பாத்துக்கோ. வந்ததுல இருந்து என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க. என்ன என்னடி, என் பையன் வேலைக்கு போயிட்டு வரான், வந்து உனக்கு சமைச்சும் கொடுக்கணுமோ? எத்தனை வருஷமா உன்னை பாத்துக்கிட்டான், இப்பதான் வளர்ந்துட்டல, நீ அவனை பாத்துக்க வேண்டியதானே? உங்க அம்மாக்காரி உன்னைய பெத்து போட்டு போயிட்டா, அப்பத்துல இருந்து இப்ப வர உன்னை அவன் தான் பாத்துட்டு இருக்கான். எம்மா, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என் பிள்ளைய நான் பாத்துப்பேம்மா. நான் சமைச்சு கொடுப்பேன், எல்லா பணிவிடையும் நான் தான் பண்ணுவேன் அவளுக்கு. நீ சும்மா இரு. இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்காம இப்படியே எல்லாம் வச்சுக்க போற வீட்டுல ஒரு வேலை பார்க்கலன்னா என்ன சொல்லுவாங்க? அம்மா இல்லாத பிள்ளை இப்படிதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா, என் பிள்ளை எனக்கு நிறைய பெருமை வாங்கி தந்திருக்கா. காலேஜ்ல டாப்பர் அவ தான், ஸ்கூல்ல டாப்பர் அவ தான். அதுவே எனக்கு பெருமை. இந்த பெருமையெல்லாம் ஒன்றும் அவ வாங்கி தரணும்னு இல்லை. அவ இன்னும் படிப்பா, இன்னும் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போவா. நான் படிக்க வைப்பேன். கல்யாணத்தை பத்திலாம் இப்ப பேசுறது இருந்தா வீட்டுக்கு வராத. ஏல, எனக்கு ஆசை இருக்காதால நான் கண்ணு முடிக்கிறதுக்குள்ள என் பேத்தியாளுக்கு கல்யாணம் முடிக்கணும்ட்டு. ஏமா நீ சும்மா இரேம்மா. இப்ப அவளுக்கு என்ன வயசு ஆகுது? இப்பவும் அவ சின்ன பிள்ளைதான். அவ இஷ்டத்துக்கே ஆடுங்க. எவனையாச்சும் காதலிச்சுட்டு வந்து நிக்க போறா, பாத்துக்கோங்க. அப்படி அவ வந்து நின்னாலும் எனக்கு சந்தோஷம் தாம்மா. ஏன்னா என் பிள்ளை மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டா. எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவா. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இவோ இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். நீ போய் முக கை கால் கழுவிட்டு வேணா உனக்கு டீ போட்டு சூடா ஏதாச்சும் பண்ணி தரேன்னு சாப்பிடுறதுக்கு. சரிம்மா. கிழவி, இது தேவையா? எங்க அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டியா? நான் சொல்றது புரியவே மாட்டேங்கிட்டியோ உங்களுக்குலாம்? புரியவே வேண்டாமா? வாங்க நம்ம போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்வோம். கடவுளை, என் பேத்தியாளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்னடி காலேஜ் போகாம உட்காந்துட்டு இருக்க? காலேஜ் போகவே பிடிக்கல. நான் பேசாம இந்த பிகாமோட முடிச்சுப்பேன். இந்த தார லூசு பேச்சை கட்டு எம்காம் போட்டேன். இப்போ அக்கௌண்ட் மேக்ஸ்ன்னு என் தலையே சுத்துது. படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் உனக்கு? என்ன வராத படிப்பா? வாவானா எங்கிட்ட இருந்து வரும்? நல்லா பேசுற. காலேஜ் போயிட்டு வாமா. ஒரு நாள் நான் லீவு போட்டுக்கிறேன். லீவ்லாம் கிடையாது, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. ப்ளீஸ் பேபி. அது ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள். நீ என்னதான் ஐஸ் வச்சாலும் காலேஜ் போய் தான் ஆகணும். ஏன்டா இப்படி பண்ற? என் பொண்டாட்டி நல்லா படிக்கணும்லாமா. நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். அதான் நீ வேலைக்கு போறல, நீ என்னை பார்த்துப்பல்ல. கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேல்ல. சரி, காலேஜ் போறேன். இவ்வளவு சலிப்பா சொல்லாத. நான் வேலைக்கு போயிருவேன், அதுக்கப்புறம் நீ வீட்டுல தனியா தானே இருக்கணும். சரி போறேன். ஆனா இந்த அக்கௌண்டன்சி மேக்ஸ் எல்லாம் நினைச்சாதான் எனக்கு தலை சுத்துது. அது போகாததுன்ட்டு இந்த வெயில் வேற. இன்னும் 20 நாள் தானமா காலேஜ், அதுக்கப்புறம் தான் லீவ் விட்டுருவாங்கல்ல. அந்த லீவ்ல உன்னை நான் எங்கேயாச்சும் கூட்டு போறேன், சரியா? சரி. உனக்கு பிடிக்குமேண்டு காலைக்கு நான் புட்டை வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு சாம்பார் சாதம் வச்சிருக்கேன், சாப்பிடுன்னு. ஏன் பேபி, உனக்கு கஷ்டமா இல்லையா? நீ தான் வேலைக்கு போற, நீ தான் சமைக்கிற, எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. உனக்கு நான் தொந்தரவா இருக்கணும்? என்னை நம்பி வந்த பொண்ணு நீ. உனக்காண்டி நான் இது கூட பண்ண மாட்டேன். நான் சொல்லு, எனக்காக உன்னோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கல்ல. நீ மட்டும் என்னவா? நீ தான் எனக்காக உன்னோட அம்மா தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க. உனக்கு கஷ்டமா இல்லையா பேபி? உங்க அம்மா அப்பாவை தேடுதா? தேடதான் செய்து. இருந்தாலும் நீ இருக்கல, நீ என்னைய நல்லா பாத்துக்கிறல்ல. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? உனக்கு தேடலையா? இல்ல.
அவங்க தான் நான் என்ன சொல்ல வரேனே கேட்காம வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன பேச முடியும் சொல்லு. இருந்தாலும் நீ போய் பேசி பார்க்கலாம்ல. எனக்கு தான் நீ இருக்கல்ல, உன்னை தாண்டி எதுவுமே முக்கியம் கிடையாது. படம் பாட போல் சேர்க்கிற வாழும் காலமே வரும் நாட்களே தரும் போக்களே நீடுமே காதல் காதல் வாசமே. இன்னைக்கு என்னடி இன்னும் அவளை காணும்? எனக்கும் தெரியலடி, வரதா இருந்தா அந்த நேரத்துக்கு வந்திருப்பா. ஆனா லீவு போடுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருப்பா. என்னாச்சுன்னு தெரியலையே. வேலை இன்னைக்கு அக்கௌண்டன்சில எக்ஸாம் சொன்னதால வரலையோ? அவ அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா சொல்லு. ஏன்டி இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்துச்சுடி. யாரு உனக்கு வேலை இருந்துச்சோ? வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் உன்னோட ஹஸ்பண்ட் தான் பாப்பாங்க. நீ சும்மா தானே இருப்ப. உனக்கு அப்படி என்ன வேலை? டி எல்லா வேலையும் அவர் பார்த்தா என் புருஷனை பாக்குற வேலை என்னோடது தானடி. அதை தான் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. இதுல என்ன கூச்சம் இருக்குமா? உன்கிட்டலாம் பேச முடியாது. இன்னைக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாம் படிச்சுட்டு வந்தியா இல்லையா? இல்ல, எப்போது போல நீ என் பக்கத்துல உட்கார நான் உன்னை பார்த்து எழுதிக்கிறேன். நீ திருந்தவே மாட்டேடி. நான் திருந்துறது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன சௌமியாவும் மூஞ்சி ஃபுல்லு ஒரே பல்லா இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்லையே, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்ன விஷயம்? இன்னைக்கு ஆள் என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காண்டி. அதான் எம்மா கொடமா வலியுது பார்த்து. எக்கேடும் கெட்டு போங்க. உனக்கு தான் ஆள் இல்ல, சிங்கிளா சுத்திட்டு இருக்கேன்னா நாங்க எக்கேடு கெட்டு போகணுமோ? எப்ப பார்த்தாலும் இந்த 60 வயசு கிளவி கணக்காம பேசாம ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்தோமா, சைட் அடிச்சோமா, கொஞ்சம் பேசணுமான்னு இரேண்டி. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இவ எனக்கு தெரிஞ்சு அவ்வையாரா தான் போக போறான்னு நினைக்கேன். அப்படியே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன? இடி கொஞ்சமாச்சும் லைஃபை என்ஜாய் பண்ணிடி. என்ஜாய் பண்றதுங்கிறது இதுல இல்ல. நான் ஜாலியா சந்தோஷமா தாண்டி இருக்கேன். சரிங்க கிளவி.